ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு இங்கிலீஷ் மூவி தான் ரெபல் ரெஜ். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் உள்ள ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பக்காவான கிரைம் ஆக்ஷன் ட்ராமாவாக எடுத்திருப்பாங்க. அதில் நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸில் கண்டிப்பாக இந்த மூவி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே டேரெக்டாக இது யார் என்ன அப்படிங்கலாம் தெரியல. ஸோ சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் தான் நம்ம ஹீரோ. ஸோ ஹீரோ போயிட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க காரால் இடிக்கிறாங்க. இடிச்சுக்கிட்டு நான் நிற்க சொன்னேன், ஏன் நிற்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட அதிகாரத்தை முறை அங்கே காட்டுறாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோவும் நிறைய பணம் வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது இவ்வளோ பணத்தோட சுற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பணம் வந்து ஒரு இல்லீகலாக வந்த பணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தேகத்தின் பேரில் வந்து அந்த பணத்தை மட்டும் சீஸ் பண்ணிட்டு அனுப்பிடுறாங்க. இப்படி பணத்தை சீஸ் பண்ணதுக்காக இவங்க போட்ட கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேஸ் போல். ஸோ அந்த கேஸ் அந்த ஊரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த பணத்தை எடுக்க முடியல. அதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் நேர்மையான வழியில் போனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரில. வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி நாம இன்னமும் இதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாப்ல. அப்படி இவர் எப்படி அவங்க கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்குறாரு, அதுக்கப்புறம் இவர் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்தை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட மொதல் பாசிட்டிவ் அப்படின்னா டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடுவாங்க. படத்தை ஓப்பன் பண்ணும் போது ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி லென்த் ஆட் பண்ணுற மாதிரியான எந்த எலமெண்ட்ஸும் இல்லாமல் டேரக்டா கதைக்குள்ள போயிருவாங்க. அதுவே ஒரு முக்கியமான பாசிட்டிவ். தென் இந்த படத்தோட டைட்டில் வந்து ரிபல் ரெஜ்னு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை அமெரிக்கன் வச்சிருந்தா பர்ஃபெக்டா சூட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட பர்சனல் தாட். ஏன் அப்படின்னா நம்ம கமல் சார் நடிப்பில் வந்த இந்தியன் படத்தை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதே கான்செப்ட் தான் இந்த படம். ஸோ அமெரிக்காவில் வந்து அவங்களோட அதிகாரத்தை முறை எப்படி காட்டுவாங்க, ஸோ ஒரு காமன் மேனுக்கும் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஆளுக்கும் ரெண்டு பேருக்குள்ளும் நடக்கிற அந்த ட்ராமா மாதிரி தான் போகும். இந்தியன் 1 படத்தில் வந்து ஸோ அவரோட பொண்ணை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு வெடிச்சு செதறுவார் நம்ம கமல். அதே மாதிரி இந்த படத்தில் அவரோட கசினை மீட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பொறுமையாக உட்காந்து போவாப்ல. அவர் அந்த பொறுமையை தாண்டிட்டு அவரோட ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வாங்கணும்னு ஆசைப்படுவார். கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். கூடுதலாக வந்து இவருமே வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது எக்ஸ் மெரைன் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆளாக இருப்பாப்ல. அதுலேயுமே அந்த பர்டிகுலராக போர்ஷன் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய மேடம் வந்து ஒய்ஃபை எல்லாம் செக் பண்ண முடியல, அவர் வந்து ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது பெரிய டிபார்ட்மெண்ட் மாதிரி தெரில அப்படிங்கிற மாதிரி நினச்சி அதை செக் பண்ணுவாங்க. அந்த போர்ஷன் கிட்டத்தட்ட நம்ம தெரி படத்தில் வர மாதிரி தான் கண்டிப்பாக ஃபீல் ஆச்சு. உண்மைக்கும் இந்த படத்தை மட்டும் நம்ம ஊரை சேர்ந்த மியூசிக் டைரக்டர் போட்டிருந்தாங்க, நம்ம அனிருத் யாராவது போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த சீனோட லெவலே கண்டிப்பாக வேற லெவலில் வந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கூஸ் பம்ப்ஸான ஒரு சீனு கண்டிப்பாக. இந்த மாதிரி இந்த படத்தோட கதை ஸ்டார்ட் ஆனதும் தெரில, முடிச்சதும் தெரில. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே போரிங் ஆகாத அளவுக்கு இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்படி ஓவராலாக ஸோ இந்தியாவை கடந்து மற்ற நாடுகள்லையுமே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க காமன் மேனை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அவங்களை எப்படி ரிபல்ஸாக மாற்றுறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஆள் வந்து குற்றவாளி ஆகணும் அப்படின்னா அவங்க என்னென்ன விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணை வந்து குற்றவாளி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அது எல்லாமே ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்படி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்கை பார்க்கும்போது 5க்கு 3.9 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துரும். ஒரு ஒர்த்தபுளான ட்ராமா, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படத்தோட தமிழ் டப்பிங்கும் சூப்பராக இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்க்கும்போதும் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதில் ஹீரோட கேரக்டர் எல்லா கேரக்டர்ஸுமே ஓரளவுக்கு நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க.